பௌர்ணமி ஆச்சே சரி கிரிவலம் போயிட்டு வந்துடலாம். அந்த அக்ஷா குட்டிக்கும் 2 வயசாச்சு. நாங்க கிரிவலம் போவே இல்ல. சரி குழந்தைய தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிவலம் போயிட்டு இருந்தாங்க. போற வழியில இது வந்து பூதநாராயண கோவில் சொல்லுவாங்க. சரி இந்த சாமியை தரிசனம் பண்ணிட்டோம். எல்லா சாமியும் நாங்க தரிசனம் பண்ணிட்டே போனோம். ரொம்ப அழகா இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த சாமி பொட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளா எனக்கு ஆசை இந்த பொட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது எப்பவுமே பார்ப்பேன் வைக்கணும் வைக்கணும்ன்ட்டு சரியாவே எனக்கு டைம் கிடைக்கல. சரி இப்போ நல்ல சான்ஸா இருந்துச்சுங்களா, சரி அதனால வச்சுட்டேன். நானே யாத்ரா தக்ஷா எல்லாமே ரொம்ப அழகா வச்சுட்டோம். கோவில் கிட்ட போனோடனே ரொம்ப கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு. ரொம்ப நசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலெல்லாம். குழந்தை அழக்கூடாது அண்ணாமலையாரே சொல்லிட்டு நான் சாமி வேண்டிக்கிட்டேன். பார்த்தா அழவே இல்லைங்க. ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. சரியான கூட்டங்க. கற்பூரம் கூட ஏத்த முடியல. கிட்ட போயிட்டு அவ்ளோ கூட்டம், அவ்ளோ நெரிச்சலா இருந்துச்சு. தம்பியும் பரவாயில்லங்க அழவே இல்ல சுத்தமா. நாங்க வந்து நைட்டு வந்து ஒரு 7:00 போனோம். காலையில 5 மணி ஆயிடுச்சுங்க. அப்படியே கொஞ்சம் கால் வலிக்கு மசாஜும் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. உடனே என்ன ஆச்சு, தக்ஷா என்ன இறக்கி விடுங்க, இறக்கி விடுங்க சொல்றாங்க. சின்ன குழந்தை அவன எப்படி இறக்கி விட்டுறது? ஆனா ரொம்ப அடம் பிடிச்சு அவரும் இறங்கி நடந்தாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க.